ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு கே குரு அகாடமி. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சீரீஸ்ல நம்ம சயின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதுல பாத்தீங்க அப்படின்னா வெவ்வேறு பொருள்களினுடைய அடர்த்தியை எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கறத தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது நமக்கு 7ஆம் வகுப்பு அளவீட்டியல்ல இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த லெசன்ல நம்ம இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா தனியா பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன், கோ த்ரூ பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்போ வெவ்வேறு பொருளோட அடர்த்தியை நம்ம கால்குலேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த பொருளோட அடர்த்தி என்ன அப்படிங்கறது நமக்கு வேல்யூஸா கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதை வந்து கண்டிப்பா நமக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு சம்ஸ் கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, திட திரவ வாயு பொருட்கள் நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அந்த பேஸ் பண்ணி ஒவ்வொரு பொருளுக்குமான அடர்த்தி ஒரு கிலோகிராம் மீட்டர் கியூபுக்கு என்ன வேல்யூவோ அதை அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு வேற ஆங்கிள் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோல பிரீஃபா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வாயு பொருள் அப்படின்னும் பொழுது காற்றினுடைய அடர்த்தி பார்த்தீங்க அப்படின்னா 1.2. ஓகேவா? அந்த வேல்யூஸ் தெரிஞ்சாதான் அந்த சம்ஸை நம்ம போட முடியும். ஓகேவா? அதனால ஜஸ்ட் வந்து வேல்யூஸ் மட்டும் பார்க்குறோம். காற்றுக்கு நமக்கு 1.2 அப்படிங்கிறது அடர்த்தியா இருக்கு. அடுத்தது பாருங்க, திரவம் போது லிக்விட் ஃபார்ம், அப்போ மண்ணெண்ணெய், நீர், பாதரசம், இது மூணுத்துக்கும் நம்ம வந்து அடர்த்தி படிக்க போறோம். மண்ணெண்ணெய் அப்படின்னும் பொழுது 800. ஸோ அப்போ மண்ணெண்ணெய் 800 ரூபா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நீர் பார்த்தீங்க அப்படின்னா, இனி நம்ம நிறைய தண்ணீரை வீணாக்கணும் அப்படின்னா தண்ணியை காசு கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் இல்லையா? ஸோ அப்போ அது 1000 ரூபாய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கங்க. பாதரசம் ரொம்ப ரொம்ப ஒரு காஸ்ட்லியான ஒரு பொருள். ஸோ அதனால அது 13,600 ரூபா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து ரூபாயா நீங்க கன்சிடர் பண்ணி ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். இப்போ மண்ணெண்ணெய் அப்படின்னும் பொழுது 800, நீர் 1000, பாதரசம் 13,600. ஓகேவா? ஸோ இனி அடுத்து நம்ம பார்க்க போறது திண்ம பொருள், அதாவது திட பொருள் அப்படின்னு சொல்லலாம். இதுல நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா மரம், அலுமினியம், இரும்பு, தாமிரம், வெள்ளி, தங்கம். ஸோ இதுதான் பார்க்க போறோம். நமக்கு மண்ணெண்ணெயை விட மரம் வந்து ரொம்ப கம்மியான அடர்த்தி தான். எவ்வளவு அப்படின்னா 770. ஓகேவா? அலுமினியம் பார்த்தீங்க அப்படின்னா அதை விட ரொம்ப திடமா இருக்கும். ஏன்னா ஒரு மரத்தை நம்ம ஈஸியா உடைச்சிட முடியும். ஆனா அலுமினியத்தை அவ்வளவு ஈஸியா நம்மளால உடைக்க முடியாது. அதோட அடர்த்தி பார்த்தீங்கன்னா 2700. இரும்பு பார்த்தீங்கன்னா இன்னுமே ரொம்ப கடினமான ஒரு பொருள். அப்ப அதோட அடர்த்தி 7800. தாமிரம் பார்த்தீங்க அப்படின்னா 8900. வெள்ளி 10,500. தங்கம் 19,300. ஸோ இதோட நம்ம வந்து ருபீஸா பார்க்கல, வேல்யூஸா தான் பார்க்குறோம். அடர்த்தியோட வேல்யூ தான் பார்க்குறோம். ஓகேவா? ஜஸ்ட் ஈஸியா உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு வந்து மண்ணெண்ணெய் 800 ரூபாய், நீர் வந்து 1000 ரூபாய் அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு இமேஜினேஷனுக்காக சொன்னது. ஓகேவா? அதுக்காக நீங்க அப்படியே எல்லாத்தையும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ல இங்க டவுட் வந்துடும். வெள்ளி 10,500 ரூபாயா, தங்கம் வந்து 19,300 ரூபாயா அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது இல்லையா? அதுக்காக தான் நான் தெளிவா சொல்றேன். ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷனுக்காக நான் சொன்னதுதான். நம்ம பார்க்கறது எல்லாமே அடர்த்தியோட வேல்யூஸ். ஓகேவா? இப்போ இந்த வேல்யூஸை கம்பேர் பண்ணி நம்ம சம்ஸ் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சில ஃபார்முலாஸை பார்த்துட்டு போயிடலாம். ஓகேவா? அடர்த்தினா என்ன, ஒரு அடர்த்தியை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஒரு பொருளோட அடர்த்தி அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னன்னா ஓரலகு பருமன். ஓகேவா? ஓரலகு அப்படின்னா ஒரு யூனிட்னு சொல்லலாம். ஒரு அலகு பருமன்ல அந்த பொருள் எவ்வளவு வெயிட் இருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நமக்கு இந்த அடர்த்தி அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணப்படுது. ஓகேவா? இப்போ ஃபார்முலா பாருங்க, அடர்த்தி அதாவது டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதான் டி அப்படிங்கிறது. அடர்த்தி இஸ் ஈக்குவல் டு நிறை பை பருமன். அந்த பொருளோட வெயிட் எவ்வளோ இருக்கு, அது எவ்வளோ பருமன்ல இருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அடர்த்தி கால்குலேட் பண்றோம். இதோட வேல்யூ அதாவது எஸ்ஐ யூனிட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கிலோகிராம் பர் மீட்டர் கியூப் அப்படிங்கிறது. அதனுடைய அந்த சிஜிஎஸ், அந்த அழகுமுறையில நிறைய அழகுமுறை இருக்கு அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். சிஜிஎஸ் அழகுமுறையில அடர்த்தியை நம்ம கிலோகிராம் பர் மீட்டர் கியூப்னு சொல்ல மாட்டோம். சிஜிஎஸ் முறையில என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது கிராம் சென்டிமீட்டர் பவர் -3 அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த எஸ்ஐ யூனிட்ல பார்த்தீங்கன்னா கிலோகிராம் மீட்டர் பவர் -3 அப்படின்னு சொல்லலாம், அல்லது கிலோகிராம் பை மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே ஒண்ணுதான். ஓகேவா? சிஜிஎஸ் முறையில என்ன, எஸ்ஐ முறையில என்னங்கிறத மட்டும் தெளிவா படிச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த அடர்த்தி அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி நிறையும் பருமனையும் பேஸ் பண்ணி இருக்கும். டிஎம்வி இது மூணுத்தையும் ஒன்னோட ஒன்று ரிலேட் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா அடர்த்தி கொடுத்து நிறை கொடுத்து வால்யூம் கேட்டாங்க அப்படின்னா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இல்லை வால்யூமும் மாசும் கொடுத்துட்டு டென்சிட்டி கேட்டாங்கன்னா கண்டுபிடிக்க முடியும். அதாவது 3 வேல்யூல ஏதாவது 2 வேல்யூ கொடுத்துட்டு 3வது வேல்யூ கேட்குறாங்க அப்படின்னா நம்மளால இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். பேசிக் ஃபார்முலா அடர்த்தி ஈக்குவல் டு நிறை பை
பருமன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்லது நிறை இஸ் ஈக்குவல் டு அடர்த்தி இன்ட்டு கன அளவு அப்படிங்கிற இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுல இருந்து மற்ற இப்போ உதாரணத்துக்கு அடர்த்தி இஸ் ஈக்குவல் டு நிறை பை பருமன் இருக்கா? இதுல இருந்து நம்ம நிறை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நிறை இஸ் ஈக்குவல் டு இந்த பருமன் இந்த பக்கம் வந்துடும். அப்ப அடர்த்தி அதாவது டென்சிட்டி இன்ட்டு வி அப்படின்னு வரும். ஓகேவா? அதுதான் இந்த நிறை ஈக்குவல் டு அடர்த்தி இன்ட்டு கன அளவு அப்படிங்கிறது. ஸோ இதுல இருந்து நம்ம எந்த ஃபார்முலா வேணாலும் டெரைவ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி இதை பேஸ் பண்ணி நம்ம சில கணக்குகளை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கணக்கு பாருங்க. 280 கிலோகிராம் நிறை கொண்ட, நிறை அப்படின்னா என்ன? மாஸ். நிறை கொண்ட ஒரு திட உருளையினுடைய கன அளவு 4 மீட்டர் கியூப், அதனுடைய அடர்த்தி என்ன அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதுல நம்ம அந்த உருளையினுடைய கன அளவு நமக்கு தெரியுது. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்? சரி, நிறை தெரியுது, கன அளவு தெரியுது, நம்ம அடர்த்தி கண்டுபிடிக்க போறோம். உங்களுக்கு ஃபார்முலா என்ன சொன்னேன்? அடர்த்தி டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு நிறை பை கன அளவு அப்படின்னு சொன்னேன். அதாவது மாஸ் பை வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பருமன் அப்படின்னா கன அளவு, ரெண்டும் ஒண்ணுதான். எவ்வளவு இடத்த அடைச்சிக்குது அப்படிங்கிறது தான் பருமன். ஓகேவா? எவ்வளவு வெயிட் இருக்குங்கிறது தான் நிறை. ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்க டேட்டாவை இந்த ஃபார்முலால ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணுங்க, ஆன்சர் கிடைச்சிரும். இப்போ எம்முக்கு பதிலாக 280 அப்படிங்கிறதையும் கன அளவுக்கு பதிலாக 4 அப்படிங்கிறதையும் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? இப்போ நான் சம் போடுறதுக்கு முன்னாடி பார்த்த சம் பேசிஸ் கணக்குல எல்லாம் உங்களுக்கு யூனிட் அதாவது அலகு வந்து சமமா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா ஒரே அலகுக்கு மாத்திட்டு கணக்கு போடுங்கன்னு சொல்லியிருந்தேன். இந்த சம்ல நம்ம அலகை கவனிக்கணுமான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்க, நான் ஒரு அடர்த்திக்கு உங்களுக்கு எஸ்ஐ யூனிட் என்ன சொன்னேன்? கிலோகிராம் பை மீட்டர் கியூப் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கு அர்த்தம் என்னன்னா இன்னும் கொஞ்சம் டெப்தா கவனிச்சு பாருங்க. இப்போ இங்க கொடுத்துருக்கிற வேல்யூஸை நான் எடுத்து எழுதுறேன். ஓகேவா? டி ஈக்குவல் டு எம்முக்கு பதிலாக 280 கிலோகிராம். ஓகேவா? வால்யூம் பார்த்தீங்கன்னா 4 மீட்டர் பவர் 3, அப்போ 4 மீட்டர் கியூப் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த யூனிட்டை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்களேன். கிலோகிராம் பை மீட்டர் கியூப், அதாவது கிலோகிராம் மீட்டர் பவர் -3. ஸோ இதுதானே அடர்த்திக்கு நம்ம வந்து யூனிட்டா பார்த்தோம். அதனால இந்த இருக்கக்கூடிய அந்த சம்ல இருக்கிற அந்த யூனிட்டை நம்ம எந்த ஒரு சேஞ்சுமே பண்ண வேணாம், அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா 1 நாள் 4, 7 நாள் 28, ஸோ அப்போ 70 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ அடர்த்தி அதாவது டென்சிட்டியோட வேல்யூ 70 கிலோகிராம் பை மீட்டர் கியூப் அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்த சம் பாருங்க. இரும்புனால செய்யப்பட்ட ஒரு பெட்டியினுடைய பருமன் 125 சென்டிமீட்டர் கியூப். அதனுடைய நிறை என்ன? நிறை அப்படின்னா என்ன? வெயிட், மாஸ். ஓகேவா? ஸோ இரும்போட அடர்த்தி தெரிஞ்சா நம்ம இந்த சம்மை போட முடியும். இரும்போட அடர்த்தி நம்ம என்ன படிச்சோம்? 7800ன்னு படிச்சோம். ஞாபகம் இருக்கா? ஸோ அது ஒருவேளை உங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னா அந்த சம்மை போட முடியாது. சப்போஸ் அந்த சம்மிலேயே அந்த டேட்டா கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளால போட முடியும். இப்போ இந்த சம்ல நமக்கு அந்த டேட்டா கொடுத்துருக்காங்க. இரும்பினுடைய அடர்த்தி 7.8 கிராம் பை சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, அடர்த்தி ஈக்குவல் டு நிறை பை கன அளவு. இது நம்ம முன்னாடியே பார்த்ததுதான். டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு நிறை, மாஸ் பை வால்யூம், கன அளவு அப்படிங்கிறது. அப்ப நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நிறை கண்டுபிடிக்கணும், அதாவது மாஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ அந்த மாசை மட்டும் அந்த பக்கம் வச்சுக்கோங்க. டி இந்த பக்கம் இருக்கட்டும். வால்யூம் அதாவது கன அளவு ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்துருச்சுன்னா வகுத்தல்ல இருக்கிறது பெருக்கல்ல வந்துடும். அப்ப மாஸ் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்ட்டு வால்யூம், அதாவது நிறை இஸ் ஈக்குவல் டு கன அளவு இன்ட்டு அடர்த்தி அப்படின்னு வந்துடும். இப்போ இதுல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். அடர்த்தி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? பெட்டியினுடைய பருமன் கொடுத்துருக்காங்க. பருமன் 125 அப்படின்னு நமக்கு தெரியும், சம்லேயே கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய அடர்த்தி நமக்கு என்ன அப்படின்னா 7.8. ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டையும் பெருக்கணும்னா நமக்கு என்ன ஆன்சர் வருதோ அதுதான் என்னது? அந்த இரும்பினால் செய்யப்பட்ட பெட்டியினுடைய நிறை. ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் பெருக்கணும்னா நமக்கு 975 வரும். பெருக்கி பார்த்தலாமா? 125 இன்ட்டு 7.8. 8 40க்கு 0, மீதி 4, 2 8 16, 20 வரும். 0 போட்டுருக்குங்க, மீதி 2, 1 8 9 10 வருமா? இன்ட்டு 7 35க்கு 5, மீதி 3, 7 2 14 3, 17க்கு 7, மீதி 1, 1 7 7 1 8. ஓகேவா? 0 0 7 7 14 14 17 7 14 17 7 14 17 7 14 17 7 14 17 7 14 17 7 14 17 7 14 17 7 14 17 7 14 17 7 14 17 7 14 17 7 14 17 7 14 17 7 14 17 7 14 17 7 14 17 7 14 17 7 14 17 7 14 17 7 14 17 7 14 17 7 14 17 7 14 17 7 14 17 7 14 17 7 14 17 7 14 17 7 14 17 7 14 17 7 14 17 7 14 17 7 14 17 7 14 17 7 14 17 7 14 17 7 14 17 7 14 17 7 14 17 7 14 17 7 14 17 7 14 17 7 14 17 7 14 17 7 14 17 7 14 17 7 14 17 7 14 17 7 14 17 7 14 17 7 14 17 7 14 17 7 14 17 7 14 17 7 14 17 7 14 17 7 14 17 7 14 17 7 14 17 7 14 17
5 7 8 1 9 ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா? ஸோ ஒரு பாயிண்ட் தள்ளி புள்ளி வச்சோம்னா இந்த 0 விட்டுருவோம். அப்போ 975ங்கிறது தான் நமக்கு கிடைக்கிற ஆன்சரா இருக்கும். ஓகே. ஸோ இதே மாதிரி இன்னொரு சம் நம்ம பார்க்க போறோம். அந்த சம் எதை பேஸ் பண்ணது அப்படின்னா தாமிரத்தை பேஸ் பண்ணது. ஓகேவா? தாமிரத்தால செய்யப்பட்ட ஒரு கோலம். இந்த கோலத்தினுடைய நிறை 3000 கிலோகிராம். தாமிரத்தினுடைய அடர்த்தி நமக்கு ஆல்ரெடி படிச்சிருக்கோம். என்னது? 8900. ஞாபகம் வருதா? ஸோ இது வந்து சம் கேட்குறாங்க அப்படின்னா டேட்டாஸை மேக்ஸிமம் கொடுத்துட்டு தான் கேட்பாங்க. சப்போஸ் ட்விஸ்ட் வைக்கணும், கஷ்டமாக கொஷின் கேட்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா டேட்டாஸை கொடுக்காம நமக்கு ஸ்ட்ரைட்டாக கொஷின் மட்டும் கொடுத்துருப்பாங்க. நம்ம தான் இந்த டேப்லெட் காலம் படிச்சுட்டு போடுறதுனால நம்ம தான் அந்த டேட்டாவை அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ எப்படி கேட்டாலும் ஆன்சர் வந்து இந்த ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி நம்ம இந்த அடர்த்தி படிச்சிருக்கோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நமக்கு அடர்த்தி கொடுத்துட்டாங்க 8900 கிலோகிராம் பை மீட்டர் கியூப். கோலத்தினுடைய பருமன் கேட்குறாங்க. பருமன்னா என்ன? வால்யூம், கன அளவு அப்படிங்கிறது. முன்னாடியே ஃபார்முலா என்ன சொன்னேன்? டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாசையும் வால்யூமையும் பொறுத்தது. அதாவது அடர்த்திங்கிறது நிறையும் கன அளவையும் பொறுத்தது. அப்போ நம்ம இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்க போறோம்? பருமன் கண்டுபிடிக்க போறோம். அப்போ வால்யூம் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த கன அளவை மட்டும் வச்சுட்டு, அதாவது வால்யூம் வச்சுட்டு மீதி இருக்கக்கூடியதை இடம் மாற்றுவோம். அப்போ நமக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா டி பை எம் அப்படின்னு கிடைக்கும். அதாவது அடர்த்தி பை நிறைன்னு கிடைக்கும். சாரி, டி பை எம்னு வராது, எம் பை டின்னு வரும். அது எப்படி வரும் அப்படின்னா பாருங்க, நான் சொல்றேன். இந்த வி இந்த பக்கம் போயிடும், டி கீழே வந்துடும். ஓகேவா? அப்போ எம் பை டி அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ இப்போ நிறை வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 3000. அடர்த்தி வந்து 8900. ஸோ இப்போ அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். 3000 டிவைடட் பை 8900. 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடும். அதுக்கு மேலே நீங்கள் கேன்சல் பண்ணீங்கன்னா பாயிண்ட்ல வரும் 0.34 மீட்டர் கியூப். ஓகேவா? ஸோ இந்த அடர்த்தி நீங்கள் படிக்கிறது மூலமாக இந்த மாதிரி சம் கேட்டாங்க அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இல்லை அப்படின்னாலும் டைரெக்டாக ஒரு மண்ணெண்ணெயினுடைய அடர்த்தி என்ன, இல்லை ஒரு தாமிரத்தினுடைய அடர்த்தி என்ன, பாதரசத்தினுடைய அடர்த்தி என்ன அப்படின்னு சொல்லி டைரெக்டாகவும் கேட்பாங்க. இன்னொரு விஷயம், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அறை வெப்பநிலையில் அதனுடைய அடர்த்தி வேல்யூ. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ரூம் டெம்பரேச்சரில் இதனுடைய வேல்யூ இப்படி இருக்கும். இதே ரூம் விட்டு வெளியில் வரும்பொழுது, இல்லை நம்ம ஒரு ஹீட் கொடுக்கும் பொழுது அதோட டெம்பரேச்சர் டோட்டலாக மாறும். ஸோ இந்த டிஃப்ரென்சியேஷனை தெரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். அடுத்து வேறொரு தகவலில் பார்க்கலாம். தேங்க்யூ.